இப்போ நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாரும் பைபிளை திறந்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். மக்கள் எல்லாரும் திறங்க பார்க்கலாம். இப்போ எல்லாரும் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் பக்கம் 150. எடுத்தவங்க உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எடுத்தவங்க அந்த வலது கை அப்படியே அந்த யோவான் 15வது அதிகாரத்தில் வைங்க பார்க்கலாம். அப்படியே கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தவர். இந்த வசனம் என்கிற அப்பத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து அழகாக பகுத்து நமக்கு பிட்டு தர வேண்டும். இந்த வசனம் அது குழந்தைகளுக்கு வளருகிற பால் போன்றது, பசித்தவர்களுக்கு நல்ல அப்பத்தை போன்றது, விரும்புகிறவர்களுக்கு தேனிலும் மதுரமுடையது. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை நீங்கள் திறக்கணும் ஆண்டவரே. வசனத்துக்கு முன்பாக நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையும் வல்லமையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க. இந்த யோவான் 15வது அதிகாரத்திலிருந்து நேரம் இருக்கிறது போல 7 அல்லது 8 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லி பாருங்க. இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் கீழே இருக்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல மேலே இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி சொல்லி பாருங்க பார்க்கலாம். போக போக கொஞ்சம் சத்தம் அதிகமாகணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் பலருக்கு வாழ்வதுடைய நோக்கம் என்னவென்றே தெரியாமல் வாழ்வார்கள். சிலர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, எதற்காக வாழுகிறீர்கள்? அவங்க சொல்லுவாங்க, நான் சாப்பிடுவதற்காகவே வாழுகிறேன். சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது, வாழுவதற்காக தான் சாப்பிட வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாகும். நான் அடிக்கடி நினைப்பேன், 29,200 நாள் நம்ம வாழுகிறோம். அதுவும் 80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால், இந்த 80 வருஷம் 29,200 நாட்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும்? எனக்கு இப்போ 40 வயசு முடிஞ்சு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் ஆண்டவர் எனக்கு 80 வயதை தருவார்னா என் வாழ்க்கையில் பாதியை முடிச்சுட்டேன். இந்த பாதி வாழ்க்கை எனக்கு தந்ததில் நான் என்ன ஆண்டவருக்காக செய்தேன்? இதெல்லாம் நான் எடுத்து வச்சு கணக்கு பார்க்கறது வழக்கம். இடையில ஒரு நாள் உட்காந்து கணக்கு பார்த்தேன். ஒரு நாள் குறைந்தபட்சம் 200 கிராம் அரிசி நான் சாப்பிடுன்னு வச்சுக்கோமே. குறைந்தபட்சம் 29,200 நாள் எவ்வளவு சாப்பிட்றேன்? அது பிறகு முடியும் போது இப்பவே பல மூட்டை சாப்பிட்ட ஆளாகும். பார்த்தா தெரியுதா? பாதியிலே பல மூட்டை கணக்கில். நீ சிலர்லாம் கணக்கே பார்த்துடாதீங்க, அதிலே நமக்கு ஒரு அட்டாக் வர்ற மாதிரி இருக்கும். இவ்வளவெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கேனா அப்படி சொல்லி. வாழ்க்கை எதற்காக வாழுகிறோம்? பார்ப்பேன், பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஒரு சராசரியாக இவ்வளவு கிடச்சிங்கன்னா இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், கார் இவ்வளவு ஓட்டியிருக்கிறேன், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பெட்ரோல் போட்டிருக்கிறேன், இவ்வளவு டோல்கேட். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நடத்தி வந்த பாதைகளை இதெல்லாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலருக்கு எதுக்காக வாழ்றதுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடே தான் நமக்கு தந்திருக்கிறார். நான் இதிலிருந்து ஒரு 8 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். நான் பிரசங்கம் முடிக்கிறது வரைக்கும் யாரும் எனக்காக கண்ணை மூடி ஜெபிக்க கூடாது.
கண்ணை திறந்து வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆமீன் சொல்லலாம், ஜெபிக்கலாம், ஒரு அல்லேலியா சொல்லலாம். ஆனால் பிரசங்கம் முடிக்கிறது வரைக்கும் யாரும் கண்ணை மூடி ஜெபிக்கக்கூடாது. நான் திறந்த மனசோடு கூட ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. நம்பர் 1, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். முதலாவது 3 வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் இவைகள் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறேன். சரி, நம்பர் 1, ஆண்டவர் எதற்காக நம்மை வாழ்வென்ற நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் கனி கொடுக்க வேண்டும் என கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்பர் 1, கனி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கனிகளில் பல வகைகள் உண்டு. நான் 2 கனிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்றாவதாக, நம்முடைய நல்ல சுபாவங்கள் அது ஒரு கனிகளாக்கும். நல்ல செயல்கள் அது ஒரு கனிகளாக்கும். எப்படின்னு கேட்கல, இங்கே கை வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 16லிருந்து, முட்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களோ, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை. இப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எங்கே தெரியுமா இருந்தோம்? கர்த்தரை விட்டு வெளியே இருந்தோம், கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தோம். எல்லாரும் என்னையே பார்த்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து செடி, நாம் எல்லாரும் கொடிகள். இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் அப்படியே அந்த 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 செடியோடு கூட நம்மை ஒட்ட வைத்துட்டார். செடியோடு ஒட்ட வச்சதுனால இந்த கொடியாகிய நமக்கு யாருடைய ஜீவன் தெரியுமா நமக்கு வந்தது? கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்கு வந்தது. கிறிஸ்துவுடைய சுபாவம் நமக்கு வந்தது. கிறிஸ்துவுடைய எண்ணம் நமக்கு வந்தது. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு பூமியில் ஏறக்குறைய 800 கோடி மக்கள் உண்டு. கிறிஸ்தவர்களை ஆண்டவர் எப்படி தெரியுமே அடையாளப்படுத்துகிறார்? நல்ல கனி கொடுப்பவர்களாக கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். கெட்ட மரம்னா நான் ஒட்டை வைக்கப்படவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவோடு கூட இன்னும் இணைக்கப்படவில்லை என்று அர்த்தம். நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துவேன். சிலர்கிட்டலாம் எவ்வளவு தான் நம்ம பேசினாலும் அவர்களிடத்து நல்ல சுபாவங்கள் பார்க்க முடியாததற்கு காரணம் அவர்கள் இன்னும் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்படவில்லை என்று தான் அர்த்தம். ஒட்ட வைக்கப்படவில்லை என்று தான் அர்த்தம். நல்ல சுபாவங்கள் அது நமக்கு ஒரு நல்ல கனிகளாக்கும். மரத்தை அதன் கனிகளினால் அறியலாம். ஒரு ஆள் 10 நிமிஷம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே இவர்கள் யார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கிறாங்களா, கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறாங்களா எங்களை கண்டுபிடிச்சிடலாம். 10 நிமிஷம் பேசுகிறாங்கனால 10 பேரை பற்றி பேசுவாங்க. நினச்சிக்கிடணும் உள்ளுக்கு கிறிஸ்து இல்லைன்னு நினச்சிக்கணும். இடையில ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அம்மா ஃபோனை எடுத்தாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுமா. அது என்ன, அது ஒரு சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள்கிட்ட பேசுனான், பேசிக்கிட்டு 1 மணி நேரத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டான். வீட்டுக்காரர் கேட்டாராம், என்னம்மா நீ பொதுவாக 3-4 மணி நேரம் பேசுவ, இப்போ ஒரே மணி நேரத்தில் ஃபோனை வச்சுட்ட அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுதான், இது ராங் நம்பர்.
ராங் நம்பர்லையே 1 hour பேசுவாங்க. 1 hour பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியாது. கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு தரும். ஒரு மனுஷன் தாளந்துகளினால் அல்ல அறியப்படுகிறவர். ஒரு மனுஷன் நல்ல சுபாவங்களினால். நல்ல தாளந்து உள்ளவங்க நிறைய பேர் உண்டு. நல்ல தாளந்து உள்ளவர்களை தெய்வம் கையில் எடுத்து பயன்படுத்த முடியாததற்கு காரணம் அவர்களிடத்தில் நல்ல கனி இல்லை. அவங்க வாயை விட்டு இன்னும் கெட்ட வார்த்தை மாறலை, அவங்க பீடி மாறலை, சிகரெட்டு மாறலை, பொய் மாறலை, கபடு மாறலை. நம்மிலிருந்து மாற வேண்டியது மாறட்டும், நீக்கப்பட வேண்டியது நீக்கப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆண்டவர் எதற்காக தெரியுமா நம்ம ரட்சித்து வச்சிருக்கிறார்? எதற்காக தெரியுமா வேறு பிரித்து வச்சிருக்கிறார்? இவங்களை ரட்சிச்சா உலகத்துக்கு இவங்க நல்ல கனி கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்ம நம்புகிறார். ஆண்டவருக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு. நம்ம எல்லாரிடத்துலையும் குறை உண்டா? கண்டிப்பாக குறை உண்டு. குறைவில்லாத மனுஷர் யாருமே கிடையாது. எல்லா மனிதனிடத்தில் குறை உண்டு. ஆனால் நான் இதில் குறை உள்ளவன் என்று ஒத்துக்கொண்டு இதை எனக்கு நிறைவாக மாற்றுவதற்கு உதவி செய்வேங்கன்னு கேட்டு பாருங்க. நிறைவானது வரும்போது குறைவானவைகளை கண்டிப்பாக கர்த்தர் மாற்றி தருகிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் நமக்குள்ளேருந்து எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்கு ஆண்டவர் தந்த வாழ்க்கையுடைய நோக்கமே, என்னை அழிக்காமல் போட்டிருக்கிறதுடைய நோக்கமே நல்ல கனி கொடுப்பேன் என்று தான், நல்ல கனி கொடுப்பேன் என்று தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த நல்ல கனியை ஆண்டவர் நம்மிடத்தில் தேடி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் 1ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன் காலத்தில் தன் கனி. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கனி கொடுக்கிற ஒரு காலம் என்று ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட சபையில் வந்த ஒரே நாளில் ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறதில்லை. ஏன்னா அவர் நல்ல ஆண்டவர். பார்த்தீங்களா, அவருக்கு நம்மை பற்றி நல்லா தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் ஜெபத்தில் வந்து கண்ணீர் வெடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும் என்று. இல்லை இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் தெரியும். திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். நான் கல்லூரி படிக்கும்போது அவருடைய சர்ச்சுக்கு பல முறை போயிருக்கிறேன். இன்றைக்கும் முதிர்ந்த ஒரு பாஸ்டர், நல்ல கம்பீரமாக பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய சபையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு. எனக்கு தெரிந்துன்னா ஒரு 12,000 விசுவாசிகள் உண்டு. நாங்கள் அந்த பக்கமாக போன சில நேரத்தில் அந்த சபை போய் பார்த்துக்கிட்டெல்லாம் வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, அந்த பாஸ்டர் ஒரு நாள் இருக்கிறார். அந்த விசிட்டர்ஸை சந்திக்கிற அந்த நேரத்தில் ஒரு சகோதரி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அழுன்னு அழுறாங்க. பாஸ்டர் அழுதுகிட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் புருஷனை ஒருத்தி எடுத்துட்டு போயிட்டா பாஸ்டர், எப்படியாகிலும் என் புருஷனை காப்பாற்றிடணும் பாஸ்டர், அவள் கைக்கு ஒப்புக்கொடாமல் பாதுகாத்துடணும் பாஸ்டர்னு சொல்லி இந்த அம்மா அழுததை பார்த்தா இவருக்கே மனசு தாங்கலை. முழங்காலில் போட்டு தலையில் கையை வச்சு இந்த அம்மா மார்பில் அடித்து இவருக்கு காலை பிடிச்சி அழுததை பார்த்தா இவருக்கு அழுக வந்துட்டு, இவர் அழுகையோட கர்த்தாவேன்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணி விட்டுட்டார். இந்த அம்மாவை ஜெபம் பண்ணி விட்டுட்டார். 10 நிமிஷம் தாண்டி இன்னொரு அம்மா வருது. இன்னொரு அம்மா வந்து கேட்குது, பாஸ்டர் அவ வந்தாளான்னு. உடனே இவர் கேட்குறாரு, எவா வந்தாளா? அவ வந்தாளா? எவா வந்தாளாமா? என்கிட்ட தான் எத்தனையோ பேர் வர்றாங்களே. இங்கே பாருங்க பாஸ்டர், நான் தான் முதலாந்தரம் அந்த ஆளுக்கு. அவ தான் என் புருஷனை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு அழுகையோடு நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். இனி இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது? இந்த அம்மாவுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது? அவர் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த கதையை சொல்கிறார். நம்ம எதுக்காக அழுறன்னு நமக்கு சில நேரத்தில் தெரியாது, எதுக்காக சிரிக்கிறன்னு தெரியாது. ஆனால் மொத்தத்தில் நாம் ஜனத்துக்காக, ஜனங்கள் கனி கொடுக்கணும், கனியை ஜனத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கணும். நம்முடைய காலத்தில் தன் கனி பாருங்க. ஆண்டவர் உடனடியாக நம்ம நம்பிட மாட்டார். நம்ம எல்லாமே அவருக்கு தெரியும். இவனுக்கு இந்த சோதனையை கொடுத்தா நிற்பானான்னு தெரியும், நிற்க மாட்டானான்னு தெரியும். இதை அவர் தாங்குவாரான்னு தெரியும், தாங்க மாட்டாரான்னு தெரியும். எந்த காலத்தில் நமக்கு கனி கொடுக்க எல்லாம் தெரியும்.
ஒரே நாளையில் மரத்தை நட்ட ஒரே வாரத்தில் போய் வாழைக்கொலை எடுப்போமா மனுஷன்? இல்லை போவோமா? இல்லைன்னா இதுதான் காய்க்குதான்னு சொல்லி அப்பப்போ போகிற டைம் எல்லாம் பிடுங்கி வச்சு நட்டு வேறு விடுதான்னு பார்த்துட்டு என்ன விடும்? இல்லை. என்னுடைய கணக்குப்படி ஆண்டவர் ஒரு 3 வருஷமாவது பார்ப்பார். 3 வருஷமாவது பார்ப்பார். ஏனென்றால் அத்திமரத்தை பக்கத்தில் வர்றாது. இதை விட 3 வருஷமாக நான் பார்க்குறேன், கனி இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொன்னால், அல்லது ஆண்டவரை அறிந்து 3 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்ப்பார். கேளுங்க, கண்டிப்பாக நம்மிடத்தில் கனியை எதிர்பார்ப்பார். ஆண்டவரே, நான் ஒரு கனியற்றவனாக மாறிடக்கூடாது, நான் கனி உள்ளவனாக கர்த்தர் என்னை மாற்றணும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிறவனாக கர்த்தர் என்னை மாற்ற. நல்ல சுபாவங்கள், எவ்வளவுதான் தாளந்து இருந்தால் தாளந்து பார்த்து அல்ல ஆண்டவர் பயன்படுத்தணும். நம்முடைய தாளந்து வளர 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 அப்படியே நமக்குள்ளே இந்த நல்ல சுபாவங்களும் அப்படியே வளரணும். பாருங்க, ஸ்தோத்திரம். நான் அதிகமாக என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டதை விட நான் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என் சுபாவம் மாறணும்னு கேட்டிருக்கேன். எனக்கு இந்த ஆசைகளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆசையும் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்கள் சித்தத்தை மட்டும் செஞ்சிடணும் ஆண்டவரே. அங்கே கூப்பிடுகிறதான நேரத்தில் அழைப்பின் சத்தத்தை நானும் கேட்கணும் ஆண்டவரே. கேட்கறது மட்டும் இல்லை, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிற அந்த நேரத்தில் என்ன பார்த்தோம், உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கிற சத்தம் நான் எனக்கும் சேர்த்து உண்டாகணும் ஆண்டவரே. நீர் எனக்கு தர்ற பணம், நீர் என் கையில் தருகிற காணிக்கைகள், நீர் எனக்கு தந்த அத்தனையிலையும் நான் அங்கே நான் உண்மை உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. உண்மை உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. கனி உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றார், நான் என்ன உங்கள் நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை சுகமாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைக்கு பேர் என்ன? பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்கிறார். எப்போ உன் பேரை எனக்கு தெரியாது, நான் உன்னை அறியல. ஐயோ ஐயோ, உங்க நாமத்தை சொல்லிதான் அந்த பேய் போச்சு, அவங்க நோய் மாறுச்சு. இல்லை, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கனி. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா 1-2 காரியங்களை சொல்றேன். அடிக்கிற காற்றுக்கெல்லாம் எதிர் பேச நிற்காதுங்க. நான் பார்த்ததில் மிக நல்ல ஒரு ஆயுதம் சைலண்ட். நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் என் மொபைலை சைலண்டில் போட்டுட்டு வந்திருக்கிறேன். மொபைலை சைலண்ட் போட்டு வாழ்க்கையில் எங்கேயாவது பிடிச்சி காதலையோ கண்ணிலையோ பிடிச்சி அமுக்கி நம்மளையே சைலண்டில் போடுறதுக்கு கற்றுக்கிடணும். புரியுதா? வைப்ரேஷன் ஆகிடக்கூடாது. அப்போ பிரச்சனை வந்தாச்சுன்னா நான் யார் தெரியுமா, சவுண்டும் போடக்கூடாது, வைப்ரேஷனும் போடக்கூடாது, சைலண்டா இருந்து பாருங்க. நான் கற்றுக்கொண்டது பல பிரச்சனைகளுக்கு அதை போல ஒரு நல்ல மருந்து வேற ஒன்றும் கிடையாது. உண்மையா அமைதியா இருந்து பாருங்க. பாஸ்டர் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, நான் இப்போ இல்லை எப்படி சொன்னாங்கன்னு கேட்கறதே கிடையாது. ஒன்று நல்லா சொல்லியிருப்பாங்க அல்லது பொல்லா சொல்லியிருப்பாங்க, நமக்கு என்னன்னு. அவங்களுக்கு நாக்கு இருக்கு இல்லையாம்மா, கொஞ்சம் பேச வேண்டாமா? பாஸ்டர் என்று என்னிடத்தில் ஒருத்தர் சொல்றார், பாஸ்டர் உங்களை பற்றி தான் அங்க பிரசங்கமாகும், கண்டன்றாக நான் மாறி இருக்கிறதுக்காக நன்றி. பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக அங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, நன்றி. அவங்க தீர்மானம் போட்டதுனால 5 ஆத்துமாக்கள் கூட தான் வந்துச்சு, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் போட்டவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. அடுத்த தீர்மானத்தை சீக்கிரமாய் போடுவதற்கு அவரை உற்சாகப்படுத்துவீராக. சைலண்ட். நம்ம கனி கொடுக்கணும்னா சில இடத்துல அமைதலாக இருந்துருங்க. என் ஆண்டவர் ஏன் தெரியுமா கனிகளை அடுத்ததாக எதிர்பார்க்கிறார்? முன்காலத்தில் எல்லாரும் என்ன கவனிச்சிருங்க, முன்காலத்தில் ஒரு ஆளுக்கு கையில் ஒரு தோட்டத்தை குத்தகைக்காக கொடுத்தால் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா,
என் தோட்டத்தை நான் உனக்கு தருகிறேன். காலம் வரும்போது நீ எனக்கு அதிலிருந்து பங்கு தர வேண்டும். அதை நான் மத்தேயு 21 வாசிக்கிறோம். அப்படி பங்கு அனுப்புனதில் தான் வேலைக்காரனை பிடிச்சி அடித்தாங்க. பிறகு சொந்த குமாரனை அனுப்புனாங்க, குமாரனை கொண்டுட்டாங்க. ஓமையை சொல்கிறேன். குத்தகை இது முன்னால் நம்ம ஊரில் நடந்திருக்கு இல்லையா? இதை அந்த இடத்த வந்து குத்தகைக்கு கொடுப்பாங்க. காலம் வரும்போது எனக்கு இத்தனை % தரணும்னு சொல்லுவோம். அதே போல் இந்த உலகத்தில் வாழுவதற்குரிய எல்லாம் நமக்கு தந்தவர் திரும்ப ரிட்டர்ன் ஏற்ற காலத்தில் நம்ம அவருக்கு கனி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறக்குரிய தண்ணியை யார் தந்தது? உண்மையாக சொல்லுங்க. அப்போ அம்மா வாட்டர்னு வர்றது தண்ணியை யார் தந்தா? காசு கொடுத்தாலும் தண்ணியை யார் கொடுத்தா? ஆக்சிஜனுக்கு நீங்கள் இவ்வளவு ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தேவையான ஆக்சிஜனை தருவீராங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த கிம்ஸில் போய் கேளுங்க, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு விலை என்னன்னு கேளுங்க. தந்தாரா ஆண்டவர்? நம்ம இன்னைக்கு வாழ்கிற பூமி, நான் ஒரு காலம் இவங்களை பார்க்கறதே கிடையாது. இந்த சொத்து யாருக்கு, அந்த சொத்து யாருக்கு? எனக்கு பார்வையில் மூலபத்திரம் அவருக்கு கையிலியாகும். பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை வளர்த்துறாருன்னா அடுத்ததாக பூமியை தருவார், அவர் தருவார். யாருக்கு இடமா இருந்தா நமக்கு என்ன? உண்டாக்கினவர் அவருக்குரியவர். காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தாங்க இல்லையா? கேட்டாரா? ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்று சொல்லு, முறைக்கப்படாது. கேட்டாரா? இல்லை. என்ன சொல்லி காணிக்க கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு உள்ளத்திலே ஒரு உற்சாகம். என்ன தெரியுமா உற்சாகம்? காயின் பயிர் எடுக்கிறவனாக இருந்தான். பயிரிடுறதுக்கு அந்த மண்வெட்டியை பிடிச்சி வெட்டி இருப்பார். அந்த இரும்பை உண்டாக்குனது யாரு? அதுக்கு ஏற்ற தண்ணியை கொடுத்தது யாரு? விளைச்சலை தந்தது யாரு? இவன் சொந்தமாக ஒரு கத்திரிக்காய் உண்டாக்கிரட்டு, சொந்தமாக ஒரு தேங்காவை உண்டாக்கிரட்டு. மற்றவர் பார்த்தாரு, சொந்தமாக ஒரு ஆடை உண்டாக்கிரட்டு. எனக்கு முன்னால் குடுகுடுன்னு 4 ஆடு ஓடிட்டு கிடக்குன்னா இது ஜீவன் கொடுத்தது நான் அல்ல, அவர் உண்டாக்கி என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால இது அவருக்கு கொடுக்கணும், இது அவருக்கு கொடுக்கணும். என் தெய்வத்துக்கு எனக்கு தந்ததெல்லாம் கர்த்தர் தங்குதது என்கிற உணர்வுள்ளவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். எனக்கு தந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய கை பலம் அல்ல. ஏசாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏசாயா சொல்லுவான், பார் எனக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, என் கைப்பலம் இதை உண்டாக்கினது. யாக்கோபத்தை கேட்ட அவர் சொல்லுவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரே கொடுத்தார். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரே கொடுத்தாருன்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி அவர் ஆமென்னு சொல்லிங்க பார்க்கலாம். அந்த உணர்வு உள்ளவர்கள் கனி கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் தந்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கி என் தோட்டத்தில் என்னை உட்கார வைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எனக்கு பங்கை தந்ததினால நான் கர்த்தருக்காய் கனி கொடுப்பேன். நல்ல சுபாவங்கள். 2வதாக நாம் கொடுக்கக்கூடிய கனி என்னவென்றால் எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. வாயை திறந்தா எப்படியும் ஒரு டெய்லி ஒரு 500 ஸ்தோத்திரமாவது சொல்லிடுறேன். கேட்டீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டில் பலின்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு மிருகங்களுடைய தேவை உண்டு, ஏதோ ரத்தம் சிந்தப்படுதலுடைய அவசியம் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி என்கிற கனி. ஸ்தோத்திரம் என்றால் நன்றின்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் நன்றி அப்பா, நடத்தினீரே நன்றி ஆண்டவரே, தாங்கினீரே நன்றி ஆண்டவரே, என்னை சுமக்கிறீரே நன்றி ஆண்டவரே, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீரே நன்றி ஆண்டவரே, நிமிடந்தோறும் விசாரிக்கிறீரே நன்றி ஆண்டவரே. இதுக்கு காசு கொடுக்கணுமான்னு சொல்லுங்க.
இதுக்கு காசு கொடுக்கணுமான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கி 9 பேர் சுகமாகி அப்படி எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் நன்றி சொல்வதற்கு வர்றாரு. அவரை பார்த்து கேட்குறாரு, மீதி 9 பேர் எங்கப்பா? எதிர்பார்க்கிறார் பாருங்க. நம்மை சுகமாக்குகிறவர், நம்மை சுகமாய் தங்கி இளைப்பாற பண்ணுகிறவர், நம்மை தாங்குகிறவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இவங்க எனக்கு ஒரு நன்றியாவது சொல்லுவோம். முடியாததை அங்கே கேட்டார். என் ஆண்டவர் ஒருவேளை கடினமானதை கேட்கலாம், ஆனால் நம்மால் செய்ய முடியாததை அவர் கேட்பதே கிடையாது. திரும்ப சொல்றேன், கடினமானதை ஒருவேளை ஆண்டவர் கேட்கலாம், ஆனால் நம்மால் முடியாததை ஆண்டவர் கேட்பதே கிடையாது. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. கைகளை தட்டி சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே. அப்படியே உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தங்கி நன்றி ஐயா. உணவு தங்கி நன்றி ஐயா. உடையும் தங்கி நன்றி ஐயா. எனக்கு உடையும் தந்தி கூட வைத்து, கூட வைத்து நன்றி ஐயா. கூட வைத்து நன்றி ஐயா. பாட வைத்து நன்றி ஐயா. எங்களை பாட வைத்து நன்றி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. வேலை செய்வீங்க பார்த்தீங்களா சமையல் அறையில், அப்பவும் ஸ்தோத்திரனே சொல்லணும். ஸ்தோத்திரப்பாடு சொல்லணும். வாகனத்தில் போவீங்க தெரியும், அப்பொழுதும் சொல்லுங்க, ஸ்தோத்திரப்பா எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இதற்கான தகுதியானவர்கள் அல்ல அப்பா, நாங்கள் இதற்கான தகுதியானவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், இங்கே இங்கே இந்த ஆராதனை நாங்கள் துவங்கும் போது முதல்ல ஒரு 4 பாய் வாங்கினேன். இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் விலை எனக்கு தெரியும் பாருங்கள். ஏன்னா ஒரு 10 ரூபாவுக்கு ஒரு ஒயர்னாலும் நாங்கள் தான் வாங்கியிருப்போம். ஒன்றும் தெரியும். ஆனால் ஒரு 10 ரூபாவுக்கு ஒரு ஒயரை வாங்கிட்டு வந்தால் கூட, ஒரு மைக்கை வாங்கிட்டு வந்தால் கூட நான் முதல்ல கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுவேன். இதே போல் ஒரு ஒயர் இல்லாத ஒரு மைக்கில் பேசுவதற்கு நான் ஒரு காலம் ஆசைப்பட்டேன் பாருங்கள். புதுக்கோட்டையில் ஊழியம் செஞ்ச காலத்தில் ஒரு மைக்கில் ஒரு பாட்டு பாடுறது, என்னைக்கு ஆண்டவர் நாங்கள் இந்த மைக்கில் பிரசங்கம் பண்ணுவோம் ஆசைப்பட்டேன். என்னைக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பீக்கர் எங்களுக்கு கொடுப்பீங்க ஆசைப்பட்டேன். ஆகையினால தான் இன்றைக்கும் எனக்கு மைக் இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லாட்டாலும் பிரசங்கம். ரோட்டில் போய் நின்னாலும் பிரசங்கம் பண்ணுவேன், தெருவில் போய் நின்னாலும் பிரசங்கம் பண்ணுவேன், கிராமத்தில் போய் நின்னாலும் 5 பேர் கூடி நான் வருத்தப்பட்டு பானை சுமக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்? இது இல்லாமலே ஆண்டவர் என்ன நடத்தியிருக்கார். இது இல்லாத காலத்தில் என்னோடு கூட இருந்திருக்கிறார். இன்னைக்கு இது இருந்தாதான் இல்லை, இது இல்லைன்னாலும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க, நாங்கள் இல்லைனாலும் போய் கிராமத்தில் நின்று கத்துவோம்.
கத்துவோம், இயேசு நல்லவர்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களை ஆண்டவர் ஜீரோலேருந்து தான் கொண்டு வந்தார். ஜீரோன்னா என்னன்னு தெரியும், ஒன்றுன்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் தரும்போதும் எல்லாத்திலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிடுவேன். நாங்கள் இதுக்கான பாத்திரம் நல்லப்பா, நாங்கள் இதற்கான பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நாங்கள் இதற்கான பாத்திரம், இதெல்லாம் கிருபை ஆண்டவரே, இதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது, நான் இதற்கா பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல, நான் இதற்கா பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இதய சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. அன்போடு சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே ஒன்றுமெல்லாம் துவங்கின வாழ் நன்மையாய் ஒன்றுமெல்லாம் துவங்கின வாழ் நன்மையாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, அப்பா நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதய கிறிஸ்து மத்தியிலே நன்றி, 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 நன்றி. அது போல எல்லாத்துல சொல்லி முறுமுறுக்காதீங்க. நடத்தினதுக்காக உதட்டில் இருந்து ஸ்தோத்திரம் வரட்டும், ஸ்தோத்திரம் வரட்டும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு, இவங்களுக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் நம்ம அழகாக நடத்தினார்ல, ஆண்டவர் நம்ம நடத்தினதுக்காக நன்றி செலுத்து. தராததெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எனக்கு வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் எழுதுங்க. மறுபக்கத்தில் நடந்ததை எழுதுங்க.
செஞ்சதை எழுதுங்க. எழுதி எழுதி ஒன்னுக்கா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நானும் என் வீடு என் வீட்டாரனை வரும். முடியாதுங்க, நம்மால பாடாம இருக்க முடியாது, நடத்தாம இருக்க முடியாது. அன்னைக்கு ஒரு மைக்கு 300 ரூபாங்க, 300 ரூபா. அன்னைக்கு 300 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு மைக் வாங்கலாம். இல்ல, இடையில ஒரு கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு சர்ச்சில் போறேன். என்னை நேசிக்கிற ஒரு தம்பிக்கு சர்ச்சில் நான் போன உடனே என் கையில் ஒரு மைக்கை கொண்டு வந்து சொல்கிறேன், இது பாஸ்டருக்கு என்ன பிரசவம் பண்ணுறதுக்காக வச்சுக்கிடுங்க. கூடவே காதலை சொல்கிறேன், இது பாஸ்டர் எனக்கு வாங்கி தந்ததாக்கு. இன்னைக்கு இப்படி தான் சீரோலேருந்து ஆரம்பித்தேன். இன்னைக்கு சில இடத்துல கொடுக்குற அளவுக்கு கடுப்பா வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்ல கூடாதா? அப்பாவுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? நம்ம ஊழியத்தின் சார்பாக எத்தனை இடத்துல தெரியுமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்? எத்தனை பேருக்கு தெரியுமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்? எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு மட்டும் சொல்லியிருந்தா ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் உரியது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொன்னா நான் சிலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆசீர்வாதமாக இருப்பதற்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் கையில் 10 ரூபா காசு வந்தாச்சுன்னா நான் உடனே நினைப்பேன், இது எனக்கு ஆண்டவர் தந்ததில்லை, இவன் கையில் கொடுத்தா சரியான இடத்துல கொண்டு போய் சேப்பா நான் ஆண்டவர் என் கையில் கொடுத்ததுன்னு நான் நினைப்பேன். நினைப்பேன். ஆகையினால தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சேமிப்பில் எனக்கு உடன்பாடே கிடையாது, ஒரு சேமிப்பு கிடையாது. எனக்கு வேண்டாம், நம்முடைய சேமிப்பெல்லாம் அங்கே இருந்தா போதும். அன்றன்றைக்கு சாப்பாட்டு குறை இல்லாம அழகா நடத்துறாரு பாருங்க, அருமையா நடத்துறாரு பாருங்க. இதெல்லாம் எண்ணி அப்பா நம்மிடத்துல திரும்ப என்ன கேட்கிறா தெரியுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மளை நடத்தினதை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். உள்ளத்திலிருந்து கண்ணீரோடு நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல் காத்தீரே நன்றி, என்னை சிறையால் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல் காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே. வலது கரத்தை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே. நன்றி அப்பா. இருப்பவரே எபினேசரே, எபினேசரே. நாள் வரை சுமந்தவரே எபினேசரே. உள்ளம் நன்றியாக எபினேசரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசரே,
அப்பா, நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதத்தில் அவர்கள் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று இருக்கிறார். கூடாரம் தங்குற இடம், வீடு. எந்த வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்னு நீங்க முறுமுறுத்தீங்களோ, இன்னைக்கு இங்கே இருந்து சொல்லிடுங்க, இனி என் வீட்டில் முறுமுறுக்க மாட்டேன். நான் முறுமுறுப்பதற்கு எனக்கு கர்த்தர் வீடு தரல, எனக்கு கர்த்தர் ஒரு வீட்டுக்கு தந்தது, சுகமாய் தந்தது. நான் அதுக்குள்ளே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அதுக்குள்ளே இருந்து துதிப்பேன்னாக்க எனக்கு நல்ல வீடு தந்திருக்கிறார். இந்த வீட்டில் நான் இனி முறுமுறுக்க மாட்டேன்ப்பா. எங்கள் வீடில் நான் முறுமுறுத்ததுனால சில நன்மை தடைப்பட்டிருக்குன்னு சொன்னேன், அது மாறட்டுமே சுபிநாமத்தினால. எங்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இருக்கட்டும். ஸ்தோத்திரத்தால நம்முடைய வீடுகளை நிரப்பிடுங்க. முறுமுறுப்புகள் எல்லாம் மாறட்டுமே சுபிநாமத்தினால. முறுமுறுப்பு கூட அப்படியே பிசாசும் வந்துடுவான். ஸ்தோத்திரத்தோடு கூட கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும், கிருபை பெருகி கொண்டே இருக்கும். மற்றவங்களை போல அல்ல, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை தான் சொல்லுவாங்க. இவங்க நின்று என்ன வந்தாலும் துதிப்பாங்க, அழுகையிலையும் துதிப்பாங்க, நெருக்கத்திலையும் துதிப்பாங்க, கொடுத்தாலும் துதிப்பாங்க, எடுத்தாலும் துதிப்பாங்க, கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருக்கிறேன் என்று துதிப்பாங்க. நோக்கத்தை புரிஞ்சிருங்க ஐயா, வாழ்க்கையுடைய நோக்கத்தை அர்த்தத்தை புரிஞ்சிருங்க ஐயா. ஸ்தோத்திரம். அப்பா பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களை உடையவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என்னை தேடுகிற இருதயம் உண்டா? என்னை துதிக்கிற உதடு எங்கே இருக்கிறது? அங்கே வாசம் பண்ணுகிறவர் அல்லையா? அங்கே உலாவுகிறவர் அல்லையா? அங்கே அற்புதங்களை செய்கிறவர் அல்லையா? துதிகளின் மத்தியிலே அவர் எழுந்தருளுகிறவர் அல்லையா? பரலோகத்தில் முப்பர்கள், 4 ஜீவன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் ஓயாமல் துதிக்கிறாங்க. ஆனால் அந்த துதியை விட்டு விட்டு நம் துதியை அங்கீகரிக்கிறவராக நம்முடைய துதிகளின் மத்தியிலே உலாவி வருகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அப்பாவுக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எவ்வளவாய் கொடுக்கணும் அவ்வளவாய் கொடுத்து, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். சேர்ந்து பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை சொல்லுவோம். அவர் துதி எப்பொழுது என் வாயிலே இருக்கும், விலகாமல் இருக்கும், எப்பொழுதும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கும். நம்முடைய உதடுகள் ஸ்தோத்திரத்தால நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு இந்த வாசலை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த நாவினால நான் முறுமுறுத்ததுனால எது எது தடைப்பட்டு இருக்கிறதோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபை பெருகுன்னு சொன்ன அந்த கிருபையை என் மேலே வச்சு அனுப்பிடுங்க ஆண்டவரே. என் முறுமுறுப்புகள் அத்தனை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஐயா. வாழ்வின் நோக்கம், ரட்சிக்கப்பட்ட வாழ்வின் நோக்கம் துதிக்கிற கூட்டம், கனி கொடுக்கிற கூட்டம், கனி கொடுக்கிறவர்கள். 7-8 காரியங்கள் இருக்குதே. 2 3வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். 2வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கம் பரிசுத்த வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்னா பரிசுத்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். இந்த உபதேசத்தினால சுத்தமாகிற ஒரு பகுதி இருக்கு, அவருடைய இரத்தத்தினால சுத்தமாகிற ஒரு. ஏன் தெரியுமா உபதேசத்தில் சுத்தம்னு சொல்றது? நான் இப்போ இந்த சர்ச்சில் வர்றதான நேரத்தில் என் பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படியே வண்டியில் வரேன். என் பையன் என்கிட்ட கேட்குறான், டேடிக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே லைசன்ஸ் உண்டாடணும். வண்டி லைசன்ஸை கேட்டான். நான் சொன்னேன், டேடிக்கு 2005 லைசன்ஸ் இருக்கு, பிள்ளை 2005 எங்கே இருந்தேன். அந்த காலத்தில் ஹெல்மெட்டு கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் நாங்கள் பைக் ஓட்டுறாங்க, ஹெல்மெட்டு கேட்க மாட்டாங்க. லைசன்ஸ் இருக்கா, வண்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இதுதான் கேட்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தாண்ட ஹெல்மெட்டு வந்துச்சு. அப்போ ஹெல்மெட் என்கிற உபதேசம் வந்ததுனால அது ரூலாக மாறினது. தெய்வம் உபதேசத்தை சொல்ல சொல்ல இது இனி வேண்டான்னு நமக்கு தோணுதா, அல்லது இது வேணும்னு தோணுதா? அமெரிக்காவில் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணுகிறது தவறு அல்லங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இல்லை, அப்படி தானே அதை மாற்றிட்டார். ட்ரம்ப் வந்த பிறகு அதை மாற்றிட்டார். இப்போ நமக்கு இந்தியாவில் அந்த சட்டம் இல்லாததுனால ஒன்றும் இல்லை. அது வந்துச்சுன்னு சொன்னால் சட்டத்தின்படி தப்பு இல்லை, சட்டத்தின்படி தப்பு இல்லை. அதே போல சில உபதேசம் நம்மை சுத்தவனாக மாற்றுவதற்காக வாக்கம். ஆண்டவர் எதற்காக சில கட்டளைகளை தந்திருக்கிறார் என்றால், சில கட்டளைகள் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக வாக்கம். எதற்காக சில நேரத்தில் நம்ம எச்சரிக்கிறார், சில நேரத்தில் எதற்காக ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், நம்மை சுத்திகரிப்பதற்காகவே. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையுடைய நோக்கம் இப்படித்தான் வாழணும், பரிசுத்தமாக தான் வாழணும், பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவரே, என்னை பரிசுத்தத்தை விட்டு விலக்குகிற எதுவானாலும் என்னை விட்டு நீங்கட்டும். சினிமாவானால் என்னை விட்டு நீங்கட்டும், இன்ஸ்டாகிராமானால் என்னை விட்டு நீங்கட்டும். என்ன ஒரு மாதிரி தலையை தொங்க விட்றீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன்னா, நம்மை பரிசுத்தத்திலிருந்து பிரிக்கிற சினிமாவானால் நம்மை விட்டு நீங்கட்டும். நம்மை பரிசுத்தத்திலிருந்து பிரிக்கிற இன்ஸ்டாகிராமானால் நம்மை விட்டு போகட்டும். கர்த்தர் பரிசுத்தமாய் வாழவே விரும்புகிறார். நம்ம
சுத்தம் ஜி மேஜர், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினேச பாவினானையா தேவாயிரக்கம் பாவினேச பாவினானையா ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே, இந்த நாளில் பாவம் இல்லாமல் நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. கேட்குறதுண்டா? கேட்குறதுண்டா? சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த நாளில் நான் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் சண்டைக்கு வருவான் ஆண்டவரே, அவனுக்கோடு எதிர்த்து நிற்கக்கூடிய வார்த்தைகளை தருவீராக. அதுக்கு ஆவியானவரை தான் இழுத்து போடுறது. தக்கதான வார்த்தைகளை ஏற்ற நேரத்தில் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆவியானவர் ஏவனார் பாஸ்டர் 2 கொடுத்தேன். ஆவியானவர் ஏவனாரா? இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் துவக்கும் போது அப்பாட்ட சொல்லுங்க, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவால் நிரம்ப வேண்டும். எங்க வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயமாற்று. ஆண்டவர் யாரை தெரியுமா ரொம்ப கண்டிச்சார்? விபச்சாரத்தில் கைமயமா ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்க, அவளை கூட கடிந்து கொள்ளல. இனி பாவம் செய்யாத என்னன்னு சொல்லி விட்டுட்டார். இளையகுமாரன் கூட நடந்து வந்தான், அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சான். மத்தேயு 5:8 முறை பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னவர். மத்தேயு 23 8 முறை உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி பிரசங்கத்தை முடிக்கிறார். 8 முறை சொன்னார். யாரை தெரியுமா திட்டினார்? மாய்மானம் இருக்கு பார்த்தீங்களா, பிடிக்காதவருக்கு. வெளியே வெள்ளச்சட்டை, உள்ளுக்கு அநியாயம். அதுதான் தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு கேட்டார். கோபம் அவருக்கு. திட்டுறாரு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்மளாக்க அந்த ஆள் சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டோம், பரிசுத்தத்தில் கோட்டை விடுறோம் பார்த்தீங்களா, தப்புன்னு தெரிஞ்சோம் அது துணிகரமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர் சொன்னவர் மட்டுமல்ல, லேவியராகம புத்தகத்தில் 7 முறை இருக்கிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிற வார்த்தை. நம்மை பரிசுத்தமாக்க அவர் அவரோடு கூட இருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமானால் அவர் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தத்தோடு தான் இருக்கிறார். ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். நம்பர் 3, 5வது வசனம் வாசிப்போம் சத்தமா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நோக்கம் அவரையே சார்ந்திருக்க வேண்டுமென அவர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை. ஒன்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த வலது கையை உயர்த்தி ஒன்றுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இப்போ பாருங்க, அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம அவரையே சார்ந்து வாழணும். அவரே சார்ந்து வாழணும். இயேசுவே சொல்றாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. அது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவர் செய்யணும்னு நினைச்சது யாரும் தடுக்க முடியாது.
அவரால் அன்றி ஒன்றும் அசையவே முடியாது. அவர் மட்டும் தொண்டையை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே, பாட்டை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார வேண்டியது. காலை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, புர்றா புர்றா புர்றான்னு சொல்லி அங்கே உட்காந்து வேண்டியதான். மூக்கை பிடிச்சிட்டாருன்னா அவ்வளவு நாளே அடக்காரு. இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அவரையே சார்ந்து வாழுங்க. மனுஷனை நம்பிடாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க, அவரை மட்டும் நம்புங்க. அவரையே சார்ந்து வாழுங்க. சிலருக்கு பயங்கர சந்தேகமாகும், ஆண்டவர் தானா எனக்கு இந்த துணையை தந்தது. சிலர் சிரிக்கிறாங்க, எனக்கு அதை இவருக்கு எப்படி தெரியும்? இது எப்போ இந்த பிரச்சனை வரும் தெரியுமா? கொஞ்சம் போராட்டம் வரும் தெரியுமா? அப்போ வரும், கர்த்தர் தானா எனக்கு இந்த துணையை தந்தது. கை வைத்தானா யாரும்? ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்துவாரா? நீங்க நினைச்சுக்கிடணும், ஆண்டவர் தான் எனக்கு இந்த துணையை தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்போ இல்லை, அப்போ இனி வேண்டாம். ஆண்டவர் தான் எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அது நன்மையானாலும் தீமையானாலும் அவரே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஜாடிக்கு ஏற்ற ஜாடியே இல்லை, ஜாடிக்கு ஏற்ற மூடியையே அவர் தருவார். நான் கொஞ்சம் பிரேக்காக இருந்தால் அவர் கொஞ்சம் ஆக்சிலேட்டராக இருப்பார். நேற்றுக்கு நாங்குநேரில் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வர்றதான நேரத்தில் நார்வெல்ல வச்சு ஒரு ஆள் எங்கள் வண்டியை பின்னால் வந்து இடிச்சிட்டார். அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு நான் யோசிச்சேன், எத்தனை பேர் கார் வச்சுருக்கிறவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கார் வச்சுருக்கிறவங்க கையை எடுத்துக்கணும். கேட்க மாட்டாம்மா, உயர்த்துங்களேன். சரி, பைக்கு டூ வீலர் வச்சுருக்கிறவங்க கை வைத்து காமிங்க பார்க்கலாம். டூ வீலர் வச்சுருக்கிறவங்க, நீங்கள் பைக்குன்னு எதை சொல்கிறீங்க? காருன்னு எதை சொல்கிறீங்க? இப்போ சந்தேகம் வந்துட்டு. நான் பிடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டியரிங், அது சொல்லும், டேய் நான் காரணமாக வண்டி ஓடுதேன். டயரை சொல்லலாம், நான் இல்லை நான் எங்கே ஓடுவேன். பிரேக்கு சொல்லலாம், அப்போ நான் போட்டா. ஆக்சிடென்ட் சொல்ல நான் கொஞ்சம் நானாக கொடுக்கட்டா, அப்போ நான் உள்ளத்தில் அப்போ நானும் போட்டான்னு கேட்க வேண்டியதான். சீட்டு சொல்லும், நீ என் மேலேயாக இருக்கிறவனை தாங்கிறதே நானாக. சரிதானா? இவங்க எல்லாரும் இணைஞ்சதுக்கு பேர் தான் கார். இவங்க எல்லாரும் ஒன்று போல செயல்பட்டாதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் இணைஞ்சு ஓடினா அது சக்ஸஸாக போயின்னு எடுத்து போய் சேராது. நீங்கள் வேணும், ஆண்டவர் உங்களுக்கு தந்த துணை வேணும். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வாழ்க்கை வெற்றியாய் முடிய, சத்தமாக சொல்லலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்ல வைப்பேன். சத்தமாக சொல்லுங்க, வாழ்க்கை வெற்றியாய் முடிய கர்த்தர் வேணும், கர்த்தர் எனக்கு தந்த துணை வேணும். அது மட்டும் என் சவுண்டு குறைவாக வருது. கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் வேணும், எல்லாரும் வேணும். அதுக்கு பேர் தான் குடும்பம். குடும்பம் ஆண்டவரே தந்ததுங்க. என்ன இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, அவரே ஜலத்தை கொண்டு வந்து விட்டார். நீங்கள் வெளியில் போய் அட்டை சொல்லக்கூடாதுன்னா, நான் இடையில் ஒரு பாஸ்டேஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் இப்போ பாஸ்டேர்ஸ்கிட்ட சொன்னேன், பாஸ்டர்களே நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு முன்னால் கொஞ்சம் ஆத்துமாக்களை தந்து இந்த ஆத்துமாக்களை சரிப்படுத்துவதற்காக வாக்கும் என்னை அவர்களுக்கு பாஸ்டராக வைத்திருக்கிறார் என்று பலர் நினைக்கிறாங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆனவரை தான் எனக்கு தெரியுது, என்னை சரிப்படுத்துவதற்காகவும் சில ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்ததுன்னு.
புரியலன்னா வீட்டில் போய் லைவில் இருக்கேன் கேட்டுக்கிடுங்கன்னா. நம்மை சரிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் சில துணையை கர்த்தர் நமக்கு தந்தது. எனக்கு தெரியும் ஆமேன்னு அல்லையிலையும் ஒன்றும் வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போதே சண்டையை போட்டு வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணி அப்படி ஒரு 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 பருவத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முடி கூட அவர் அறியாமல் கீழே விழாதுன்னு இருக்கு பைபிளில். கர்த்தர் என்ன இந்த முடி கூட அவர் அறியாமல் கீழே விழாதுன்னு சொன்னால் அவர் அறியாமல் நமக்கு துணையை தந்திருப்பாருங்க. அவர் அறியாமல் நமக்கு காரியத்தை தந்திருப்பாருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது அத்தான் கனி கொஞ்சம் கோவம் வந்தாச்சுன்னா ஏன் அந்த ஃபோன் நம்பரில் கனியை மாற்றிட்டு பண்ணின்னு போடுறாங்க. சண்டை போட்டாலும் எதிர்த்தாலும் கர்த்தரே எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், உம்மை போலையா எங்கும் கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே கடைசி ஒரு வாட்டி கூட கேட்க, எனக்கு தந்த எல்லாம் கர்த்தர் தந்தாருன்னு சொல்லுகிறவங்க வல்லமையா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை உள்ளவங்க தைரியமா வண்டி ரிப்பேர் ஆகும்போது அவர்கிட்ட கொண்டு போகலாம். நாங்கள் கம்பெனிலேருந்து வண்டி வாங்கினதுனால ரிப்பேர் ஆனாலும் அதே கம்பெனிக்கு தான் கொண்டு போவோம். மாருதி வண்டியை டாட்டா கம்பெனியில் போனால் விரட்டுவாங்க, ஓடுறான்னு சொல்லிக்கிட்டு. கர்த்தர் நமக்கு தந்ததுனால பிரச்சனை வந்தாச்சுன்னா வேற யார்கிட்டையும் போயிடாதீங்க. ஏன்னா நீர் தந்ததை நீரே சரியாக்குங்க ஆண்டவரே. பிரேக் ஷூ பொழிஞ்சு கிடக்குதுன்னா ஆண்டவரே ரெடியாக்கி தந்துடுங்க ஆண்டவரே, இந்த இதை சரியாக்கி தந்துடு. புரிஞ்சவர்களுக்கு சோத்திரம். என்ன அவர் சரியாக்கி தரமாட்டாராக்கும். வேலை வராத வண்டி உண்டா? பைக்கு. சில சகோதரிகள் பைக்கில் அந்த விழுறதுக்கு காரணம் இவங்களுக்கு வண்டியில் பிரேக் ஷூ மாற்றனா, காலில் செருப்பில் ஷூ மாற்றினா போதும், பிரேக்கு பிடிக்க மாட்டாங்க, காலை பிடிச்சி தான் நிற்பாங்க. அடுத்து வண்டியை சர்வீஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் சொல்கிறது, பாஸ்டர் ஜோமானுங்க பாஸ்டர் விழுந்து விட்டேன், வண்டியை சர்வீஸ் விட்டீங்களாமா? அது 2.5 வருஷம் ஆச்சு. ஆயில் மாற்றி அது 3.25 வருஷம் ஆச்சு. அப்புறம் பிரேக்கு தேஞ்சுதான்னு பார்த்து அது வீட்டுக்காரர் பார்ப்பாருன்னு நினச்சேன். எக்ஸாம்பிள் காத்தடைக்கிறாதது உண்டாம்மா, அது நான் ஏறம் பார்த்தானா காற்று ஏறான். இதெல்லாம் பார்க்காம வந்து சொல்றது, கர்த்தாவே என்னை தள்ளி போட்டு விட்டீர்னு. ஆண்டவர் சொல்லுவார், ஐயோ உங்கையில தெரியாம வண்டியை தந்துட்டு, ஏன் தப்புதாம்மா தப்புதாம்மா. அப்பப்போ ஒர்க்ஷாப்பில் கொண்டு போனாங்க. ஆண்டவரே நீர் தந்த புருஷனருக்காக, நீர் தந்த மனைவிக்காக, நீர் தந்த பிள்ளைகளுக்காக சீர்படுத்துகிறவர், சிறப்படுத்துகிறவர். அவரை எல்லாம நீங்கள் மாற்ற பண்ண முடியாது. கேட்டீங்களா? அது என்ன மந்திரம் பண்ணாலும் அங்கே ஒன்றும் மாறாது. அவரே சரியாக்கி தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தந்ததுனால அவரே ரெடியாக்கி தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை எல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் அவர் சொன்னால் கேட்பாரா? இவர் சொன்னால் கேட்பாரா? வீட்டுக்காரருக்கு அக்கா சொன்னால் கேட்பாரா? வீட்டுக்காரருக்கு தங்கச்சி சொன்னால் கேட்பா? வீட்டுக்காரருக்கு மாமி சொன்னால் கேட்பாரா? வீட்டுக்காரர் உங்கள் கையில் தந்த தெய்வம் சொன்னால் கேட்பாரு. ஒன்றும் வேண்டாங்க. ஒரு ராத்திரியில் நேப்பு காத்து நேச்சருக்கு காட்டுனா பாரு, ஒரு சொப்பனங்கோடு காட்டுனா போதும், கிடுப்பு கட்டெல்லாம் நட்டுங்கி அடுத்த நாளில் ரெடியாரா இல்லையான்னு பாருங்க. நன்றி. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்னு, நிறைய காரியங்கள் என்னை ஆண்டவர் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். ஒன்றை மட்டும் சொல்லி முடியும். 11வது வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 11வது வசனம்.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்வுடைய நோக்கம் நிறைவான சந்தோஷத்தோடு வாழுகிற வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாய் வாழுகிற வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை. சிலர் பார்த்துருக்கீங்களா, சிரிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் காசு கொடுத்தாலாவது சிரிக்கலான்னு பார்த்தா ஐயோ இது நடக்கவே நடக்காது. நாங்கள் இடையில தர்மபுரிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஐயோ ஊரு பேரை சொல்லிட்டேன், இப்போ மற்றவருக்கு கேட்டாத்து விளைஞ்சு. அங்கே ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே ஒரு பாஸ்டர், இவர் சிரிக்கவே மாட்டார். நாங்கள் கூட உள்ள ஆள்கிட்ட கேட்குறோம், இவர் சிரிப்பாராங்க. நாங்கள் போக்கு முன்னில் எப்படி இவர் சிரிச்சு பார்க்கணுங்க. ஐயோ இவரெல்லாம் எப்படி தான் சபை நடத்துறாரு உங்களுக்கு தெரியுமா? நம்ம துக்க முகமாக இருக்கிறது கர்த்தர் ஒரு காலம் விரும்பவே மாட்டார். பார்த்துக்கிடுங்க, சந்தோஷமாக இருக்கணும் கேட்டிங்களா? ஆகையினால தான் இங்கே நம்ம சர்ச்சில் வந்து ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே இருந்து போகும்போது சந்தோஷமாக தான் போகணும். இங்கே இருந்து ஒரு ஆள் துக்கமாக போகக்கூடாது. ஏனென்றால் பவுலும் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நான் ஒரு மருத்துவர் இடத்துலேருந்து ஒரு காரியம் படித்து பாருங்க. நான் என்னை நேசிக்கிற ஒரு குடும்பம், அவங்க தெரிஞ்ச அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற உட்காந்துருக்கு. என் பக்கத்தில் அந்த டாக்டர் உட்காந்துரு ஃபோனில் பேசுகிறாரு. அங்கே இருந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு, ஒரு குழந்தை சீரியஸாக இருக்குது, இவருடைய தவறான சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது. ஃபோன் வருது, ஃபோன் வருது, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இவர் சொல்கிறாரு, நான் காரணம் அல்ல, நான் இதை செய்தேன், இந்த செய்தேன், எல்லாமே எங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கு, எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் அவர் ஃபோனில் பேசுகிறாரு, டென்ஷனாக பேசுகிறாரு. பேசி முடித்த உடனே நாங்கள் சாப்பிட உட்காந்துருக்கிறோம். எங்ககிட்ட சிரித்து சந்தோஷமாக பேசுகிறார், சந்தோஷமாக பேசுகிறாரு. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் வழி இல்லாமல் கேட்டேன், இதான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ லைட்டாக சொல்கிறாரு, லைட்டாக சொல்லிட்டு அப்படி விட்டுறாரு. சொல்கிறாரு, நான் எப்போவுமே என் வேலை இடத்துல உள்ள பிரச்சனையை நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டோட முடிச்சுக்கிட்டேன். நான் என் பிரச்சனையை எப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், வீட்டில் இருக்கிற சமாதானம் போயிடும். சிலரை பார்த்துருக்கிறீங்களா, இந்த ப்ரெஷர் குக்கர் போலேயே இருப்பாங்க. அது அங்கே தீ எரிய சில அந்த சாம்பாருக்கெல்லாம் அந்த பருப்பை வேக வச்சு பாருங்கள், அது அப்பப்போ புஷ் 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 ஒழுங்காக போகவும் செய்யாது, ஒழுங்காக அது இருக்க செய்யாது. அப்பப்போ புஷ் 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 புஷ், அது பிள்ளைகிட்ட கொஞ்சம் புஷ், அந்த புஷ் புஷ் போகிற கடைசியில் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார்ல, அப்போ திறந்து விட்ட மாதிரி வீழ்ச்சின்னு ஒரு அடி அடிக்கும். அதை அடித்து முடித்த உடனே பின்ன 2-3 நாளைக்கு பிரச்சனை இல்லை, அமைதியில் இருக்கும். பின்ன அடுத்த சூடு ஏறணும். முகத்தில் என்னைக்காவது சந்தோஷம் இருக்குமா? ஐயோ சொல்லணும், பாஸ்டர் எனக்குள்ள பிரச்சனைக்கு நாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? யோபு போல பிரச்சனையா நமக்கு? இல்ல யோபுக்கு அளவுக்கு உண்டா? இல்ல பவுலுக்கு அளவுக்கு உண்டா? சொல்றது ஒரு தலைவேதனை வர வேண்டாம். ஆண்டவரே, என் சத்துருக்கு கூட இந்த வியாதி வரக்கூடாது. அவங்க இதை விட 16 மடங்கு வேதனையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா நடக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். கேட்டீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லணும், என் கர்த்தர் எங்களுக்கு என்ன இல்லைனாலும் சமாதானத்தை தந்திருக்கிறாருன்னு சொல்லணும். நெருக்கம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தனை உண்டு, விமர்சனங்கள் உண்டு. அதன் மத்தியில் எங்களை சந்தோஷமாக மன மகிழ்ச்சியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் அப்படி கடந்த காலத்தை திரும்பி பாருங்க. ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி தாங்குவேன்னு தாண்டினதெல்லாம் சிம்பிளாக தாண்டி வந்தோமா இல்லையா? என் இதையும் தாண்டும், இதையும் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் பலனை தருவார். இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாலும் இருக்கிறத தாண்டுவாங்க.
இதை விட பெருசெல்லாம் பார்த்தாச்சுங்க, இதை விட பெரிய சோதனையெல்லாம் பார்த்தாச்சுங்க. இதை தாண்டுவாங்க. இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வேறு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் பிள்ளைகளை கெடுக்கப்படாதானே? இந்த அம்மா மாதிரி சிலர்கள் வீட்டில் உள்ள அங்கே உள்ள வேலைகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே சத்தம் போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே சத்தம் போட்டால் சம்பளம் கட்டு, பீஸை பிடுங்கி விட்டுருவாங்க. எல்லாம் கொண்டு இந்த பிள்ளைகிட்ட கட்ட, அது பாவம். அதோட போடும் எடுச்சியா வச்சியா. ஒரு அம்மா இந்த குழந்தை என்ன அநியாயம் தெரியுமா? 2 வயசு என்ன அநியாயம் தெரியுமா? எனக்கு வந்தது கோபம். நான் சொன்னேன், உங்கள் அம்மாட்ட நான் கேட்குறேன்னா நீங்கள் 2 வயசில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இருக்கு. இது வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அப்போ தான் இந்த குழந்தை ஓடி வரும். அது 2 வயசு குழந்தைங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அம்மா கிட்ட போகாதா? குளிக்க விடுதா? 10 நிமிஷம் எடுத்துட்டு குளிக்க உட்கார விடுதா? நீங்க வேலைக்கு போயிட்டா 2 வயசு குழந்தை அது அங்கே அப்படிதாங்க இருக்கும். அதை போட்டு பாடா படுத்தி அது கிட்ட நிக்கிறத பார்த்தாலே ஒரு கட்டத்தில் நினைக்கும், எனக்கு என் பாட்டியே போதும். சந்தோஷமா இருந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க உங்க கையை விரித்து கேட்டுங்க பார்க்கலாம். வாழ்க்கையின் அர்த்தம், கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கம் 1 கனி கொடுக்கிற வாழ்க்கை. எல்லாரும் அந்த வலது கையை விரித்து சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, அவரே சார்ந்து அவரே கொடுக்கிற வாழ்க்கை, நிறைவான சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை. இங்கே சந்தோஷமாக போங்க, அண்ணா சமாதானமாக இருங்க. தேவையில்லாத நினைச்செல்லாம் குழப்பாதீங்க. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நிறுத்தியாய் செய்வார். தெய்வத்தை தேடுற நம்மளை விட்டுருவாரங்க. நம்ம பாவியாக இருக்கும்போதே விடலை, இப்போ பிள்ளையாக மாறிட்டு நம்மளை விட்டுருவாராங்க. கைவிடாமல் நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், இறுதி வரை நடத்துவார், மரணம் வரை நடத்துவார். எல்லாரும் எப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.